யோவான், can you come please? That's another miracle. என்ன நடந்ததுன்னு அவர்கிட்ட கேட்போம். ஸ்தோத்திரம். அதாவது நான் முதுகுளத்தூர்லேருந்து வர்றேன், ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து. நானும் முழு நேரமாக ஊழியத்தை செஞ்சிட்ருக்கேன். 17 ஆண்டுகளாக நான் இப்படிப்பட்ட சத்தியங்களுக்காக நான் வெயிட் பண்ணேன். கர்த்தர்ட்ட கேட்டேன், வெளிநாடுகளில் இப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்கேன் ஆண்டவரே, ஏன் இந்த நாட்டில் இல்லைன்னு சொல்லி நான் பலமுறை நான் போய் தனிமையாக காடுகளில் ஒரு நாள் 2 நாள் 17 ஆண்டுகள் நான் ஜெபம் பண்ணேன். நான் 30 ஆண்டுகளாக ஒரு பட்டணத்தில் இருந்து ஊழியம் செஞ்சுட்டு என்னுடைய அம்மா ரிட்டையர்ட் ஆனோன்னு ஒரு ஊருக்கு போனேன். அந்த ஊருக்கு போய் நான் சும்மா என்னுடைய சிஸ்டர் அந்த கேபிளில் சுருட்டி வச்சுட்டு போனதை எடுத்து நான் சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக 11:59 பாஸ்டர் ப்ரோக்ராம் அங்கே உள்ளே வந்துச்சு, சத்தியம் டிவியில். கர்த்தர்ட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே நான் 2வது குழந்தைக்காக 2007 இந்த பேர் வச்சேன். அப்போ இந்த பேர் வச்ச உடனே எனக்கு இந்த குழந்தை 2வது குழந்தை கொடுப்பேன்னு சொன்னாங்களே, இப்போ கன்சீவ் ஆகலையே, சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். போன இயர் கன்சீவ் ஆகிட்டாங்க. அப்போது நான் சொன்னேன், இந்த குழந்தை யாரிடம் போய் நான் பிரதிஷ்டை பண்ணுறதுன்னு கேட்டேன். கர்த்தர் சொன்னார், நான் ஏற்கனவே உனக்கு காமிச்சேன் அந்த தாசன்கிட்ட போ. அப்போது டெலிவரிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுச்சு. அட்மிட் ஆகி உள்ள ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போய் ரொம்ப வலியாக இருக்குது, உடனே இமிடியட்லி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க மிஸ்ஸஸ் சொல்கிறாங்க. அப்போது நான் சொன்னேன், உள்ளே அந்த ஹஸ்பண்டை கூப்பிடுங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. நான் உள்ளே போனேன். நான் சொன்னேன், நீ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, இப்போ நான் பாஸ்டர்கிட்ட பேசிட்டு திருப்பி வரேன்னு சொன்னேன். இவ்வளோ தான் சொன்னேன். ஆனால் டாக்டர் சொன்னாங்க, யார் சொல்கிறேன்னு நான் கேட்கல. அம்மா சொன்னாங்க, சிசரியன் பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. நோ, நீங்கள் வெளியில் போமா கொஞ்சம் நேரம், நான் பேசுகிறேன். நான் வெளியில் வளாகத்திலேருந்து பாஸ்டருக்கு ஃபோன் அடித்தேன். பாஸ்டர் சொன்ன அடுத்த வேர்டு என்னென்னா, இன்னும் 45 மினிட்ஸில் இந்த பையன் பிறப்பான்னு சொன்னார். நோ சிசரியன், ஆப்ரேஷன் கிடையாதுன்னு சொன்னார். 2வது இதெல்லாம் விட பெரிய அற்புதம் என்னென்னா, அந்த பையன் ஜாண்டிக்ஸோடு தான் பிறக்கிறான்னு சொன்னார். கர்த்தரதை எனக்கு காண்கிறார், நான் காண்றேன்னு சொன்னார். அடுத்து 3 நாள் உங்கள்கிட்ட பையனை காமிக்காமல் ஐசியூவில் வச்சுருந்து கொண்டு வருவாங்கன்னு சொன்னார். நான் இதை மனசில் வச்சுருந்தேன், என் மிஸ்ஸஸ்ட்டை சொல்லலை. நான் டெலிவரி ஆனிச்சு. என்னுடைய செல்லை பாஸ்டர்கிட்ட பேசின டைமில் இருந்து அந்த பையன் டெலிவரி ஆன அந்த டைமுக்கும் கால்குலேட் பண்ணால் கரெக்டாக 45 மினிட்ஸ் ஆச்சு. இதுதான் பெரிய ஆச்சரியம். அப்போது உடனே இமிடியட்லி எங்கள்கிட்ட குழந்தையை காமிச்சிட்டு உடனே உள்ளே தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போது நான் ஏன் குழந்தைய எங்கள்கிட்ட காமிக்கலன்னு கேட்கல. செகண்ட் டே கேட்டேன், ஏன் நீங்கள் குழந்தைய கொண்டு போகிறீங்க டாக்டர்? அப்போ சொன்னாங்க, அந்த குழந்தைக்கு பெர்த்லேயே ஜாண்டிக்ஸ் இருக்குது, அதை மதர்கிட்ட சொல்லலைன்னு சொன்னாங்க. அப்போ பாஸ்டர் சொன்னது சரியாக இருக்குது, தெளிவாக இருக்குது. அப்போது 3 நாளில் கொடுப்பாங்கன்னாங்க. அப்போ நான் 2 நாள் இவங்களால தாங்க முடியல. குழந்தை எல்லாரும் அந்த வார்டில் 5 பேர் இருக்காங்க, அவங்க மட்டும் குழந்தையிலாக்கும், இவங்களுக்கு ரொம்ப இது. அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர் சொல்லியிருக்காங்க 3 டேஸில் நம்ம டிஸ்சார்ஜ் ஆகும், அதை பற்றி ஒன்றும் கவலைப்படணும்னா ஃபுல்லாக அவனுக்கு தெய்வ சுகம் இருக்குன்னு பாஸ்டர் சொல்லிட்டான்னு. இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, உச்சிக்கூலியில் தான் அந்த போனில். அப்போது நான் பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் நாங்கள் வர்றதுக்கு டைம் கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணி, பாஸ்டர் கொஞ்சம் சளியாக இருக்குது, கொஞ்சம் எப்படி நான் வரேன்னு கேட்டேன். உடனே பாஸ்டர் சொன்னாங்க, உச்சிக்கூலியில் மட்டும் அவனுக்கு அந்த இதில் துவாரம் இல்லை, அவனுக்கு ரைட் சைட் கார்னர்லையும் அந்த எலும்பு வளராத ஒரு பகுதி இருக்குது, நான் அதை காண்றேன்னு சொன்னார். சொன்ன உடனே நாங்கள் டாக்டர்ஸை ஏற்கனவே இந்த விஷயத்தை இது இப்படி இருக்க டாக்டர்னு கன்சல்ட் பண்ணிட்டு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நாங்கள் ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக எங்கள் பார்த்ததில் சீக்கிரம் தான் டிஸ்சார்ஜ் பண்ணி வரணும், நாங்கள் அவசரத்தில் இருந்தோம், நாங்கள் பார்க்கல. நான் பாசிட்டிவ் ஜெர்மனி இதனால் ஸ்கல் 3 இந்த இது 3 மாதத்தில் க்யூர் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஃபோனை பாஸ்டர் சொல்லி ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நான் டச் பண்ணி பார்க்குறேன், அந்த கரெக்டாக ரைட் சைடில் தான் அந்த இது இருக்குது. அப்போது அவர் சொன்ன மாதிரி 3 மந்த்ஸ் பாஸ்டர் சொன்னாங்க, 20 டேஸில் பாஸ்டர் ஜெபம் பண்ணவொன்னே அந்த மூடுனது, அந்த எலும்பு வளர்ச்சி மூடுனது. இதுதான் அதை விட பெரிய ஆச்சரியம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார். என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்த சமயத்தில் நீங்கள் சொன்னீர்கள், இந்த தலைமுறையில், இந்த ஊழியக்காரன் இருக்கும் தலைமுறையில் நான் பிறந்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். This is the word of prophecy. God is with me. இந்த குழந்தைக்கு 45 நிமிடத்தில் கன்ஃபைன்மெண்ட் ஆகும், சிசரின் வேண்டாம் என்று நீங்கள் சொன்னதே சொன்னேன், நான் சொல்லவில்லை, எனக்கு தெரியாதப்பா.
நீங்கள் சொன்னது என் காதில் கேட்கிறது. என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொன்னீர்கள். உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுத்து சொன்னேன், அதன்படி நடந்தது. The credit is not for me. All glory to you, dear Lord Jesus. அது மாத்திரமல்ல, you told me the child will be 3 days in the incubation because of jaundice. அவருக்கு தெரியாது ஏன் குழந்தைய காட்டில் தூக்கிட்டு போகிறாங்கன்னு. 3 நாளுக்கு கழித்து கேட்டார், ஏன் கூட்டு போனீங்கன்னு. ஜாண்டிஸ்னு அப்போ தான் சொன்னாங்க. இப்பொழுது கர்த்தர் இந்த குழந்தையை ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். பரலோக வழி சொத்து. வாட் யூ மீன் பை வழி சொத்து? தேவன் தலைமுறை தலைமுறையாய் அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கும் பரலோக சொத்து. லூக்கா 23:31. பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். இயேசு கிறிஸ்து தன்னை பச்சை மரம்னு சொல்றார். பச்சை மரத்துக்கே இவ்வளோ செய்தாங்க. மலையிலிருந்து தள்ள பார்த்தாங்க, கல் அடிக்க பார்த்தாங்க, இவர் தப்பு செய்கிறாருன்னு குற்றப்படுத்துனாங்க, விபச்சாரம் செய்த பெண்ணோட தொட்டுட்டாருன்றாங்க, என்னெல்லாமோ செய்கிறாங்க. அது பச்சை மரம், தப்பு செய்யாத பச்சை மரம். அவருக்கே அந்த பாடுனா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், பச்சை மரத்துக்கு என்ன பாடு அப்படின்னு கேட்டேன். பச்சை மரத்தை பாருங்கள், கிறிஸ்மஸ் ட்ரீனா ஒரு களை வெட்டு வந்துடுறாங்க. பச்சை மரத்தை வாட்டின மரத்தையே கொண்டாடுறாங்க. பச்சை மரம் வெட்டப்படுதில்லை. அப்படி பச்சை மரத்துக்கே இப்படின்னா நம்மெல்லாம் பட்டை மரம் பாவம் செய்து 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 பட்டே போயிட்டோம். பட்டை மரத்தை என்ன செய்வாங்க? விறகா நெருப்பில் போடுவாங்க. ஆகவே நம்மெல்லாம் பட்டை மரம். அதனால் பாடுகள் உண்டு அப்படின்னு சொன்னார். Apostle Paul, Enoch, Elijah surrendered 38 to 40% of God's will they did. தங்களை சரண்டர் பண்ணி 38% சொன்னாங்கப்பா. அவங்களே 38% தான் அப்படி சொன்னாங்க. அதனால் நான் சொன்னேன், இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன், நிறைய சதவீதம் சரண்டர் பண்ணுறதுக்கு. அதனால் 38% பண்ணதுனால 78லேருந்து 80% வரைக்கும் ஏனோக்கு, எலைஜா, பாலுக்கு அந்த பீட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, 15% தான் தேவ வல்லமை இப்பொழுது நம்முடைய திருச்சபையிலும் டிவியிலும் வெளிப்படுகிறது. என்னுடைய சித்தத்தை முழுவதும் ஒப்பு கொடுக்கும் பொழுது பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நோயையும் சந்தோஷத்தோடு அனுபவிக்கும் பொழுது பரலோகம் அதுக்கு மார்க் போடுது. அதனால் பிரச்சனையே வரக்கூடாதுன்னு சொல்லாது, வரும். அவ்வளோ கஷ்டப்பட்ட பவுல் சொல்கிறாரு, ஐ மஸ்ட் நோ த ஃபெலோஷிப் ஆஃப் யுவர் சஃபரிங். உம்முடைய சிலுவையின் பாடுகளை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். பரலோகத்தின் சுதந்திரம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவன் நம்மை நேசிக்கிறான். அதிகமாய் நேசித்த யோபுவுக்கு என்ன செய்தார் பாருங்கள், அதிகமாய் நேசித்த சவுலுக்கு என்ன செய்தார் பாருங்கள். சரி, பரலோகத்தின் சுதந்திரம். ரெவலேஷன் சாப்டர் 3 verse 20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அவர் சொல்கிறாரு, இருதயத்தின் வாசலேருந்து கதவை தட்டுறேன், கதவை திறந்தால் நான் உள்ளே போய் அவனோட சாப்பிடுவேன். சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? 15 நிமிஷம். அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்தை கதவை திறந்தால் வந்து நம்மளோட சாப்பிடுவார். 15 நிமிஷம் சாப்பிட்டு போவார், நம்மளும் போய் அவரோட 15 நிமிஷம் சாப்பிடுவோம். அப்படியே அர்த்தம் கிடையாதுன்னு சொன்னார். என்ன சொன்னார்? நான் சாப்பிடுவேன்னா ஐக்கியத்தை குறிக்குது. என்னைக்கு இருதயத்தை திறந்தானோ அன்னையிலிருந்து அவனோடு கூட இருப்பேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவில் அக்கினியில் தூக்கி போடுறதுக்கு 7 மடங்கு அக்கினியை சூடை உயர்த்திக்கிட்டு இருக்கான் ராஜா. நான் மாத்திரம் கடவுளாக இருந்தேன்னா ஒரு பெரிய மழை பெய்ய செய்து அந்த அக்கினி அவிச்சே போட்டுருவேன். இவர் அப்படி பண்ணல. அக்கினி உள்ளே தூக்கி போடுங்கடான்ட்டார். போட்ட பிறகு உள்ளே போய் நடை போடுறேன், அவனோடு நடை போடு, அவனோடு சாப்பிடுவேன், அவனுக்கு ஆலோசனை சொல்லுவேன். ரைட். மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். உலகமெங்கிலும் உள்ள எல்லா மக்கள் இனத்தாரும் ஏற்றுக்கொள்ளுமாறு பரலோக அரசை பற்றிய இந்த நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படும், அதன் பின்பு முடிவு வரும்.
எனக்கு ஒரு பெரிய கேள்வி. ஒருத்தன் சுவிசேஷத்தை பற்றி கேட்கல, அவனை நரகத்தில் போட்டால், அந்த நாட்டில் கேட்கக்கூடாதுன்னு ப்ரீச் பண்ணக்கூடாது, டிவி கூட வரக்கூடாது, அப்படிப்பட்டவன் தூக்கி நரகத்தில் போட்டால் அது நீங்கள் போடுவீங்களா போட மாட்டீங்களா? போடுவீங்களா சொல்லுங்கள். போட மாட்டோம். சாத்தான் வந்து இப்போ நம்ம இந்த உலகத்தில் நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு அவங்க ஏதாவது தப்பு செய்தாலும், இல்லை பரவாயில்லைங்க அதை விட்டுருங்க, அதெல்லாம் பெருசாக கருதாது, அதெல்லாம் பார்க்காத கண்டுக்காத அப்படின்ட்டுருவோம். ஆனால் சாத்தான் இருக்கான் பாருங்க, அவன் இயேசு கிறிஸ்து அப்படியே பார்த்துட்ருக்கான், எப்போ குற்றம் சொல்லலான்னு பார்த்துட்ருக்கான். யாரையாவது சுவிசேஷம் கேட்காதவனை தூக்கி நரகத்தில் போட்டால் என்ன செய்வான்? நீங்கள் பண்ண அநியாயம், அன்பின் தேவனே இவன் சுவிசேஷத்தை கேட்கல, இவனை தூக்கி போட்டிருக்கீங்க நரகத்தில், யூ ஆர் அ கிரேட் சின்னர் அப்படின்னு சாத்தான் சொன்னால் அது ரைட்டா தப்பா? சொல்லுங்க. ரைட் தான். ஆண்டவர் எனக்கு சொன்னார், எல்லாரும் 4 விதத்தில் சுவிசேஷம் உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் சொல்லப்படும் அப்படின்னார். அப்போ அந்த 4 மெத்தட் என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீ மாத்திரம் இல்லை, டிவியில் பேசுகிற எல்லாரும் பிரசங்கத்தை நிறுத்தினாலும், எல்லா திருச்சபையும் க்ளோஸ் பண்ணாலும், ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணுவேன். ஐ ஆம் நாட் டிபெண்டிங் அப்பான் யூ அப்படின்னாரு. அநேக பிரசங்கிமாருக்கு அவர் எனக்கு சொன்னார், எல்லாம் க்ளோஸ் பண்ணாலும் நான் இது பண்ணுவேன். எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார் 4 மெத்தட் சொன்னார், அது சொல்கிறேன். நம்பர் 1, மார்க் 1:14. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. யோவான் கைது செய்யப்பட்ட பின் தேவனின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்ட இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், சவுலை தமஸ்கு சாலையிலே சந்தித்து ரட்சித்தவர், இன்றும் மக்களை நேரிடையாய் சந்திக்க வருகிறார். இப்போ பாயிண்ட் நம்பர் 1, ஜீசஸ் வில் மீட் people personally. சரி, நம்பர் 1, Jesus can meet everybody on the street, in the house, in dining hall, in hotels, and touch you and save you. Do you agree with me? எங்கே இருந்தாலும் ரட்சிப்பார். ரோட்டில் போகிற ஒருத்தனையை ரட்சித்தார்னா வீட்டில் இருக்கவங்களை ரட்சிக்க மாட்டாரா? ரட்சிக்கப்பார். இது மெத்தட் நம்பர் 1. பர்சனலாக ஜீசஸ் போய் பார்க்குற. 2வது, மனச்சாட்சியின் மூலம் பேசுவார். ரோமர் 2:14-15. காஸ்பல் இஸ் ப்ரீச் த்ரூ கான்ஷியன்ஸ். மனச்சாட்சியின் மூலம் தேவன் பேசுகிறார். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதென்று காண்பிக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்காருன்னா, மனசாட்சி தான் 10 கட்டளைகளை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கு. அது உங்களுக்கு சொல்லும் நீங்கள் நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையான்னு, அதுபடி நியாயம் தீர்ப்பார். ஆகவே மனசாட்சி அதை வச்சு ஜட்ஜ் பண்ணுவார். 3வது, அந்த கந்தாகே சேரியட்டில் போயிட்டுருக்கான். ஏசாயா புத்தகத்தை வாங்கிட்டான். வாசித்தா தலையும் புரியலை காலும் புரியலை, மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறான் எழுத்தாளர், ஒன்றும் புரியாமல் இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் ஸ்பிரிட்டில் பிலிப் ஆண்டவர் அனுப்புறார். போன உடனே பிலிப் அந்த ரதத்து பக்கத்தில் ஓடுறான், லிஃப்ட் கொடுக்குறான். என்ன வாசிக்கிற? ஏசாயா 51 வாசிக்கிறேன். புரியுதா? புரியல. இவன் சொன்னாலும் புரியல அவனுக்கு. அப்போ என்னது? ஆனால் ஒன்று புரியுது, ஏதோ ஒரு தெய்வம் இருக்குன்னு புரியுது. அந்த தெய்வத்தை பற்றி தான் இதில் எழுதிருக்குன்னு புரியுது. அந்த தெய்வத்துக்கு நம்ம ஏற்றுக்கொண்டோன்னா தண்ணியில் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்தால் பழைய மனுஷன் செத்து போவான், புது மனுஷன் வந்தான்னு அதை எப்படியோ தெரிஞ்சு வச்சுருக்கான். அதனால் ரதத்தில் போகும்போது ஏசாயா 53 இன்னும் புரியலை, பரவாயில்ல, ஆனால் ஒன்று புரியுது. என்ன புரியுது? இதில் ஒரு தேவன் இருக்கார், அதை நான் ஏற்றுக்கொள்ளணும்னு புரியுது, ஞான ஸ்நானம் கொடுங்க அப்படின்றான். ரதத்தில் 15 நிமிஷம் போகிறதுக்குள்ளே ரசிக்கப்பட்டான்யா. பிலிப்பில் அவனுடைய ஸ்பிரிட் போகுது. ப்ரீச் பண்ணி ஞான ஸ்நானம் குடித்தோடனே ஃப்ரீ லிஃப்ட் 280 மைல் கொண்டு அஸ்தோத்தில் கொண்டு விடுறார் ஆண்டவர். இந்த மாதிரி நிறையா பிலிப்புகளை அனுப்பி மக்களை நான் ரட்சிப்பேன். மெத்தட் நம்பர் 4 என்ன தெரியுமா?
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, கொரிந்து திருச்சபையில் எல்லாருமே லிவிங் எபிசல்ஸ். திருப்பத்தூரில் யேசுதாசன் என்று ஒரு சகோதரர் இருந்தார். அவர் பெரிய அண்ணன் பேர், ரொம்ப ஆனஸ்ட்மே தாத்தா. கல்லூரி படிக்கும்போது அவர்கிட்ட நான் பார்த்துருக்கேன், அவரை போய் பார்த்துருக்கேன். திருப்பத்தூருக்கு அடிக்கடி ஆசிரமத்துக்கு மெடிடேஷனுக்கு நான் போவேன். எலக்ட்ரிசிட்டி பில்காரன் வந்து சொல்கிறான், ஐயா உங்கள் மீட்டர் நின்று போச்சு, நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் பில் போட்டு தரேன், 2 மாதம் ஓடலை பரவாயில்ல, நான் போட்டு தரதை நீங்கள் கட்டிடுங்க, சின்ன தொகை, நாளைக்கு மீட்டரை மாற்றிடுறேன், அதுக்கப்புறம் அடுத்த மாதத்துலேருந்து ஒழுங்காக ஓடும். அவர் ரொம்ப சந்தோஷப்பா, 2 மாதம் பில் வரலையா, ரொம்ப லாபமாக போச்சு, எவ்வளவோ எழுதி கொடு அப்படின்னு சொல்லாமல் அவர் என்ன சொன்னார், நோ 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 ஐ டோன்ட் வாண்ட் பில். எப்பா கடந்த 3 மாதத்தில் மீட்டர் ஓடும்போது எவ்வளோ பில் வந்திருக்குன்னு ஆவரேஜ் எடுத்துகிட்டு வா. சார் அது ரொம்ப பெரிய தொகையாக வருது, பரவாயில்ல அந்த தொகையை எடுத்து கட்டு அப்படின்னாரு. இவன் அசந்துட்டான், என்னடா இந்த உலகத்தில் இப்படி ஒரு ஆளா, நான் தரேன்றேன் அதிகாரி, நான் தரேன் சின்ன பில் போட்டு தரேன்றேன், அவர் 3 மாதத்தை ஆவரேஜ் எடுத்து கட்டுனாரு. ஏன்யா நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா, எனக்கு உள்ளத்தில் இயேசு இருக்கார்ப்பா, அதனால் உண்மையாக இருக்கு அப்படி சொன்னேன்னு. அன்னைக்கு அவன் இயேசுவை ஏற்றுக்கிட்டான். பில் கலெக்டர் இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு விக்டர் ஞானராஜ் போய் டிவியில் பேசணுமா வேணுமா? வேண்டாம். ஒரு ஆளுடைய சாட்சி. வி ஆர் லிவிங் எபிசல்ஸ். கொரிந்து திருச்சபையில் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா ஆட்களையும் தசமபாகம்னு பார்க்கல. எப்படி பார்க்குறாரு? லிவிங் எபிசல்ஸ். 2 கொரிந்தியர் 3:2. எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. எங்கள் இருதயங்கள் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற நிருபங்கள் நீங்கள் தானே. அவர் எல்லாரையும் பார்த்து யூ ஆர் லிவிங் எபிசில்ஸ், நீங்கள் தான் லெட்டர்ஸ் அப்படின்றாரு. நம்ம இப்படி போயிட்டு இருக்கும்போதே வாசிக்கிறான். நீங்கள் ப்ரீச் பண்ணுங்கிறது இல்லைப்பா, நீங்கள் நடக்கும்போதே வாசிப்பாங்க. உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டே சொல்லிடுவாங்க, நீங்கள் போடுற ட்ரெஸ்லேயே தெரியும் நீங்கள் காஸ்பல் பிரிசிப் வாசிக்கிறீங்களா என்னன்னு சொல்லிட்டு. ஒரு தடவை நான் விழுப்புரத்தில் இறங்கினோடனே என்னை 3 பேர் கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு மீட்டிங்க்கு திருக்கோயிலூருக்கு கூப்பிட்டு போக வருவாங்க. அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அவங்க கேட்டாங்க எப்படி உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு. நான் சொன்னேன் ப்ளூ ஷர்ட்டை போட்டு வருவேன், கண்டுபிடிச்சிங்க என்ன. சொன்னதை மறந்துட்டேன். அன்றைக்கி எல்லோ ஷர்ட் போட்டு போகிறேன். போட்டு இறங்கியிருக்கேன். அவங்கெல்லாம் பார்க்குறேன், எப்படியோ வரானுங்க. எவன் வரான்னு தெரியல, எத்தனை பேர் வரான்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் கண்டுபிடிச்சிடுவேன். ஐயோ ப்ளூ ஷர்ட் போடலேன்னு சட்டையை மாற்றலான்னு பார்த்தா பையில் ப்ளூ ஷர்ட் இல்லை. என்ன செய்கிறது? அப்படி பார்த்தோன்னே கூட்டம் இப்போ தான் ட்ரெயின் இறங்கியிருக்கு. ஒருத்தன் நேராக வந்தான், நீங்கள் தானே பிரசங்கியார், ப்ளூ ஷர்ட் போடுறேன், நீங்களே எல்லோ ஷர்ட் போட்டு வந்திருக்கீங்களே, எப்படிப்பா தெரியும்? உங்களை பார்த்தாலே தெரியுது பிரசங்கிமார்னு. நெத்தியில் எழுதியாக ஒட்டியிருக்கு. சட்டை மாற்றினாலும் நம்மளை பார்த்தா லிவிங் எபிசல் ஆட்கள் கண்டுபிடிச்சிருவாங்கப்பா, கவலைப்படாத, சட்டை மாற்றிட்டேன்னு. தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் விச் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். வி ஆர் லிவிங் எபிசல்ஸ், எழுதப்பட்டும் கடிதங்களாய் இருக்கிறோம். இந்த 4 முறையில் சொல்ல ஆண்டவர் சொன்னார். நிறைய பிரசங்கிமார் அவங்க பிரசங்கம் பண்ணுறதுனால தான் நானே சந்தோஷப்படுறேன்னு நினச்சிருக்காங்க. சிலருக்கெல்லாம் உடனே என்ன செய்யணும்னா, கொஞ்சம் வந்த உடனே அவங்களுக்கு ஆசை அமெரிக்காவுக்கு போகணும், அடுத்தது யூரோப் போகணும். எரேமியா 23:21. அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள். நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள். எதுக்கு? தீர்க்க தரிசனம் சொல்ல. நிறைய பேர் ஆண்டவர் அனுப்பாமல் தான் போகிறாங்க. இன்விடேஷன் வந்தது போகிறாங்க. நான் கேட்டேன், இவங்க பிரசங்கம் பண்ணுறதுனால எவனாவது ரட்சிக்கப்படுவானான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இவங்க வசனத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க, காசுக்கு பிரசங்கம் பண்ணாலும் வசனத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க, அதனால் வசனம் வெறுமையாய் திரும்பாது, அதனால் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் நீங்கள் அவனுக்கு எவ்வளோ மார்க் போடுவீங்க? 0 மார்க் போடும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா, நான் உங்களை எம்ப்ளாய் பண்ணியிருக்கேன், நான் உங்களை அனுப்புனா போங்க அப்படின்னு சொன்னார். யூ ஹாவ் டு ஒபே. சம் ஆஃப் த திங்ஸ் வித் காட் டெல்ஸ் இஸ் டஃப், பட் நத்திங் லைக் ஒபீடியன்ஸ் டு காட். தேவனுக்கு கீழ்ப்படி இந்நாள் வரும் நன்மை ஒன்றும் இல்லை. ஆண்டவர் பேசுகிறாருப்பா. பரலோகத்தினுடைய ஏஞ்சல்ஸ் அவங்க ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நாங்கள் இவ்வளோ நாளும் உங்களை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம்,
இப்போ வந்து ஏஞ்சலை பற்றி சொல்லுங்கன்னு. என்னை பற்றி சொல்ல வேண்டாமா, சொல்லாமலே எல்லாரும் நம்புகிறாங்க, ஏஞ்சலை தான் நம்ப மாட்டேங்கிறாங்க, அதனால் நீ சொல்லு. என்னைய மாட்டி விடுறீங்களே, எல்லாம் ஏஞ்சலாலஜி பேச ஆரம்பிச்சிட்டான், இயேசு கிறிஸ்துவை தள்ளிட்டு வச்சுட்டான்னு சொல்லுவாங்களேண்ணா. என்னையே தள்ளி வைக்கலப்பா, அவங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஏஞ்சல்ஸ் பற்றி தான் தெரியாது. I am using millions and millions of angels across the world. This is an age in which angels, read the book of Revelation, all the work is done not by Jesus but by angels. Angels are coming to my house, they are seated there in my house. I spend more time with my angel than with my wife and with my staff. This is a fact I am telling before God. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த மாதிரி செய்தியெல்லாம் போகணும். நம்மளை ரொம்ப நல்லா முதுக தட்டிட்டு பெரிய பிரசங்கி, உலக பிரசங்கி நினச்சிக்காத, நீ குப்பை. கமாலியல் பாதத்தில் படித்த அவனே அப்படி தான் சொல்கிறான். ஆண்டவர் சொன்னார், அப்போஸ்தலன் பவுல் ஓடி ஓடி ரட்சிக்கப்பட்டவர்களை தான் உறுதிப்படுத்தினார், உருவாக்கின திருச்சபையை தான் உறுதிப்படுத்தினார். அவருக்கு தெரியும், அவரை சந்தித்த மாதிரி நான் எல்லாரையும் சந்தித்து ரட்சிக்க முடியும்னு. அதனால் நியாய தீர்ப்பின் நாளிலே உலகத்தில் உள்ள எல்லாரோடும் தேவன் இந்த 4 முறையில் ஒரு முறையில் பேசி அவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் பரலோகத்தில் இருப்பார்கள், ஒதுக்கி தள்ளிவிட்டால் நரகத்துக்கு போவார்கள். ஆகவே ஞான்ராஜ், நீ டிவியில் பேசுகிறதுனால தான் ரட்சிக்கப்பட வந்தான்னு முதுகையே நீ தட்டிக்காத. நீ இல்லாமலே எல்லாம் செய்ய முடியும், யார் இல்லாமலே செய்ய முடியும். ஐ ஆம் நாட் டிபெண்டட் அப்பான் ஹியூமன் பீயிங்ஸ், பட் ஐ எம்ப்ளாய் ஹியூமன் பீயிங்ஸ். ஐ அசைன் தம் டு கோ அண்ட் டூ த ஒர்க் அண்ட் ஐ ரிவார்ட் தம். ஆனால் நான் சிலரை சொல்கிறேன், இதை செய்யணும்னு சொல்கிறேன், அது செய்கிறாங்க, அவங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். உன் ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, என்னை உம்முடைய சிலுவை அண்டையில் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய சித்தம் அல்ல. ஐ லிவ்ட் மை லைஃப் அக்கார்டிங் டு மை விஷ் ஆல் தீஸ் இயர்ஸ். Hereafter, every second is for you. I surrender my will. I don't want my will. I don't want my glory. I don't want to be praised. I don't like to tell all the things that you do in my life. But you are the only one that I respect. Your love only is the point that I glorify. உம்முடைய அன்பை குறித்தே நான் மகிமை பாராட்டுகிறேன். அன்பு தவிர வேறு ஒன்றும் இல்லைப்பா. அந்த அன்பை ருசித்தா போதும்பா. இந்த உலகத்தில் வாழும் நாட்களில் என்னை உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேவ ஜனமே, பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் மகனே, பாம்பு கடித்து கீழே விழுந்தது மாதிரி பாவம் பாம்பின் விஷத்தை விட கொடுமையானது. உன்னை தப்பித்துக்கொள். இயேசு என்னும் ஏணி இருக்கிறார், அந்த ஏணியில் ஏறி பரலோகத்துக்கு வா. உன் வாழ்க்கையை கவனமாய் பார்த்து கட்டி, விலையேறப்பெற்ற கற்கள் பொன் வெள்ளியினால் கட்டு. உன் பேச்சு, உன் சிந்தனை, உன் செயல்கள் தேவனால் பராமரிக்கப்படுகிறது, தரக்கணிப்பு செய்யப்படுகிறது. ஜாக்கிரதையாயிரு. அன்பர் இயேசுடைய பிரசன்னம் இந்த மேடை இப்பொழுது நிரப்புகிறது. இயேசு கிறிஸ்து மெய்யானவர். இந்த 4 முறையில் ஒரு முறையில் உன்னை சந்திக்க விரும்புகிறார். Today it is Jesus who wants to step into your house. இன்றைக்கு இயேசுவின் பிரசன்னம் உன் இல்லத்திற்கு உன் நெட் வழியாக, உன் ஸ்கிரீன் வழியாக வர இருக்கிறது என்று தேவன் எனக்கு சொன்னதை சொல்லுகிறேன். The presence of God is stepping out of your screen, stepping out of your internet, stepping out of your website. He is touching your shoulders. Feel the touch of Jesus. He is opening your eyes. சவுலை தமஸ்கு சாலையில் சந்தித்த இயேசு உன்னை இப்பொழுது சந்திக்கிறார். அவரை நீ சந்தித்து அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவி கரம் பிடித்து உன்னை வழி நடத்தினால் நீ பரலோகவாசியாவாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஆமென். காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. சொல்லுங்க, வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. போதகர் விக்டர் ஞானராஜ் எழுதிய உங்களுக்கு தெய்வீக சுகம் என்னும் புத்தகம் வேண்டுவோர் எங்களை தொடர்பு கொள்ளவும். Our latest publication is Heaven's Intercept. It unravels many secrets of Heavenly Father's many mansions. It narrates many interviews with biblical characters by a seeker. Cost of the book is Rs 200. It is a must read for the loves of God.